நாம் இறந்த அடுத்த நொடியே நம்முடைய உயிர் ஆத்மாவாக மாறி வெளியே நின்றபடி நம்மை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்துவிடும். கொஞ்ச நேரத்தில் எப்படியாவது நாம் இறந்த செய்தி நம் வீட்டுக்கு போய்விடும். எல்லோரும் கதறி அழுதபடி இருப்பார்கள். நம்மை வேடிக்கை பார்க்க ஊரே திரண்டு நிற்கும். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உடனே நாம் இறந்த தகவல் சென்றுவிடும். இவ்வளவு நாள் நேராக வீட்டுக்குள் சென்ற நம்மை இன்று வாசலிலேயே வைத்து விடுவார்கள். இத்தனைக்கும் அந்த வீட்டை நாம் தான் பார்த்து பார்த்து அழகாக கட்டியிருப்போம். ஆளுக்கு ஒரு பக்கம் மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டு அழுவார்கள். வருகின்ற நண்பர்களையும் உறவினர்களையும் கூட கட்டிப்பிடித்து கொண்டு அழுவார்கள். நமக்கு ஒன்றுமே புரியாது. இப்பொழுது அவர்கள் அழுவதை நாம் பார்த்தால் மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் உள்ளுக்குள் சந்தோஷமாக இருக்கும். நம் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்களே என்று உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன், எப்போதும் உங்களுடனே இருப்பேன் என்று ஆறுதல் சொல்லி கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நாம் துடியாய் துடிப்போம். ஆனால் எதுவுமே முடியாது. அதுதான் மரணத்தின் மிக மோசமான துயரம். இப்போது தமிழில் நமக்கு பிடிக்காத அந்த வார்த்தையை ஒருவன் சொல்வான், பணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க, பந்தல் போடணும் என்று. நம்ம தாய் தந்தை எவ்வளவு அழகாக பெயர் வைத்திருந்தாலும், நம்ம உலகத்தில் எவ்வளவு பணம் புகழ் சம்பாதித்தாலும் மரணித்ததன் பின்னர் 10 காசுக்கும் தேராது நம்முடைய உடல். கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நம் பகையாளிகள் கூட நம்மை ரொம்ப நல்லவன் என்று பெருமை பாராட்டி பேசுவான். ஒரு பக்கம் தாரை தப்பட்டை, இன்னொரு பக்கம் பூமாலை மரியாதைகள், இன்னொரு பக்கம் பட்டாசு சத்தம். எல்லாம் இருந்தும் என்ன பிரயோசனம்? அத்தனை பேரு முன்னாடி அரைகுறை ஆடையுடன் நம்மை குளிக்க வைத்து மானத்தை வாங்கிட்டாங்களே, என்ன பண்றது? மரணித்தாலே இப்படித்தான். ஒரு வழியாக எரிப்பதற்கோ புதைப்பதற்கோ எடுத்து செல்வார்கள். இனி எங்காவது நாய் ஊளையிட்டால் கூட நாம் தான் வந்திருக்கிறோம் என்று புழுக ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்த நாள் வீட்டுக்கு சென்று பார்த்தால் அழுகை குறைந்திருக்கும். இப்படி நாளாக நாளாக நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள். ஒவ்வொரு இறப்பின் போதும் எத்தனையோ கனவுகளும் ஆசைகளும் சேர்ந்தே புதைந்து போகின்றது. இப்படி ஒவ்வொரு நாளும் சராசரியாக உலகம் முழுவதும் பல்லாயிரம் பேர் மரணிக்கிறார்கள். நாளைய விடியல் நமக்கானது என்கின்ற எந்த உத்தரவாதமும் இல்லாத இந்த அற்ப உலகத்தில் நாம் ஏன் பொய்யோடும் பொறாமையோடும் பகையோடும் பாவத்தோடும் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும்? பூமியில் வாழ்வது கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தில் சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக வாழுவோம். படித்ததில்